ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Vivo Y31 5G மொபைல் பார்த்தாங்க பார்க்க போறோம். ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 4 120GB வேரியன்ட் 15,000க்கும், ஹையர் வேரியன்ட் 6 120GB 16,500 rupeesக்கும் ஒரு 2 வைப்ரண்ட் கலர்ஸ் Amazon and Flipkartல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு மொபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு ரெக்கமெண்ட், இந்த 4 120 எடுத்துறாதீங்க. இந்த 6 120GB எடுத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு லேக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல உங்களுக்கு 128GB எடுத்தீங்கன்னா இதோட பிரைசிங் 16,500. அப்படி இருக்கும்போது இந்த போன்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா 6500 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் ஸ்னாப்டிராகன் SoC 4 Gen 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 8.3mm திக்னஸ் ஓடையும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கொடுக்காங்க. அண்ட் தட் இதுல 2GB மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட், பட் ஆனா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க IP ரேட்டிங் IP68 and 16 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் பேக் சைட்ல உங்களுக்கு லைட் க்ளோவிங் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட 16,500 rupeesக்கு இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா ஒர்த்து இல்லையா? இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இந்த Vivo Y31 5G மொபைல் பத்தி. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் சோசியல் மீடியா பேஜஸ் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. சோ ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Vivo Y31 5G பாக்ஸ். முன்னாடி Vivo Y31 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் நம்ம கையில யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இந்த Vivo Y31 மொபைல். சோ இந்த மொபைல் Amazon ஆப்ஷன்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 2 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் 15,000க்கும், ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 16,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த ஹையர் வேரியன்ட் 6GB RAM சூஸ் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்டர்ல இருந்து நம்ம பேசுவோம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட்டர் அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு ஒரு ரிங் ஷேப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த கேமரா கீழே. அண்ட் பிரைமரி சென்சார் பக்கத்துல 2 ஃபிளாஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பேனல் எல்லாமே பிளாஸ்டிக் தான், பட் ஆனா நல்ல க்ளோவிங்கான டிசைன் பேட்டரோட அண்ட் டைமண்ட் கட் ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாட்டம்ல Vivo பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 209 கிராமும், திக்னஸ் 8.3mm அமைஞ்சிருக்கு. சோ டிசைன் நல்ல கிளிட்டரிங், நல்ல ஒரு டைமண்ட் கட் பினிஷ்ல பேட்டர்னும், அண்ட் நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும், அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும், டிசைனுக்கு நல்ல கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும், அண்ட் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் லைட் நோட்டிபிகேஷன் இன்டிமேஷன் பண்றதுக்கும் இங்க ப்ராட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட டிசைன் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.68 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD+ டிஸ்பிளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க வித் 1000 nits பிரைட்டரான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல்னே சொல்லிக்கலாம். பட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் இங்க HD இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ரமைஸா இருக்கு. இருந்தாலும் 15K மொபைல் இன்னைக்கு நிறைய இப்படி இருக்கு. ஆனா ஒரு சில மொபைல் ஃபுல் HD+ வருது. இருந்தாலும் இந்த போன் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 209 கிராம், திக்னஸ் 8.3mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அது மாதிரி Fun Touch OS 15 சப்போர்ட், LPDDR4X RAM, அதுக்கு உங்களுக்கு UFS பாத்தீங்கன்னா eMMC 5.1 கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ இங்க வந்து அட் டைம் நீங்க டூயல் 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு 2TB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அது போக இங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2 அண்ட் IP68 and 16 and ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. அண்ட் பேக் சைடுல கிளிப்பிங் லைட் எஃபெக்ட், அதாவது அந்த ரிங் ஷேப்ல உங்களுக்கு லைட் க்ளோ ஆகும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி இங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜர், பாக்ஸ்குள்ளே சார்ஜர் இம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக் மேலும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பெரிய காம்ப்ரமைஸ். நம்ம 31 Y31 Proல பார்த்த சேம் கேமரா தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இதுல 4K எடுக்க முடியாது. ஆனா இங்க பிரைமரி சென்சார் 50MP, AI லென்ஸ் ஃப்ரண்ட்ல 8MP கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க கேமரான்னு பார்க்கும்போது இந்த பிரைசிங்க்கு
மீதி பிராண்ட்ஸ் எப்படி கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, பட் ஆனா மீதி பிராண்ட்ஸ்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ கேமரா பார்க்கும்போது பிரைமரி சென்சர் இருக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. ஆனா நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்டோர்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. இந்த போனால 4K வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். அது ஸ்னாப்டிராகனோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த போனால ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த போன்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அண்ட் இந்த போன்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் பெரிய ரெஸ்பான்சிபிள் இல்லை. பட் ஆனா 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் இருக்கனால சவுண்டு வச்சு நம்ம பிளே பண்ணும் போது நல்லா இருக்கு ஒரு கேமிங் விளையாடும் போது. ஆனா இந்த போனால நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியாது. அதை தவிர்த்து ஒரு டே டு டே ஃப்ளோ மல்டி டாஸ்கிங் ஆப்டா ஜம்ப் விஷயங்கள் இருக்கட்டும் எல்லா விதத்திலுமே நல்ல கன்வென்ட்டா இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபன் டச் வாய்ஸ்னே சொல்லிக்கலாம். அண்ட் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், இந்த போன் நீங்க எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 6GB ரேம் எடுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். 4GB எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும். என்னதே SoC நல்லா இருந்தாலும் ரேம் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிலாம் சொல்லல, ரேம் 4GB எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டே டு டே உங்களுக்கு கூட 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 உங்களுக்கு கொஞ்சம் டம்ப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகும்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y31 5G மொபைல் இது பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ் 2 பேசிங். ஸ்டார்டிங் பேஸே 15,000, ஹையர் வேண்ட் 16,500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங் இந்த மொபைல் எடுக்க முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்ட் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 6 120GB வேரியன்ட் எடுங்க. ஒரு பெஸ்டான ரிசல்ட் ஒரு 2 years வரைக்கும் கண்டிப்பா இந்த போன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த 2 வருஷத்துக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இதோட SoC ஒரு ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நல்ல டியூன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச் OS 15 சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸா இருக்கு, நல்லாவே இங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க விவோ தரப்புல இருந்து. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே தான் இல்ல நான் சொல்லல. பட் ஆனா 120 ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. 1000 nits பிரைட்டரான டிஸ்பிளே இருக்கு. ஆனால் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓரளவுக்கு நல்லாவே விசிபிளா கொடுக்குறாங்க. அண்ட் 2TB மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட் டைம் டூயல் 5G சிம் இல்லைனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஸோ இந்தியன் ரீஜன் உள்ள எல்லா 5G நெட்வொர்க்கும் இல்ல சூப்பராகவே எடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரிங்க ஒரு 6500 mAh பேட்டரியோடையும் 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது 15K ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பேட்டரி இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த போன் யாருக்கு செட் ஆகும் பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு ஹெவி யூசருக்கு கண்டிப்பா அந்த போன் செட் ஆகாது. ஒரு மாடரேட் யூசர் டே டு டே காலேஜ் சோசியல் மீடியா ரன் பண்றது, ஒரு கால் ஆஃப் டட்டி மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு பிளே பண்றது, ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய மியூசிக் லிசன் பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான போனா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி உங்க ஒரு பேரண்ட்ஸ்க்கு நீங்க கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் போனா இருக்கும் இந்த விவோ Y31 5G மொபைல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.